ஸோ முதல்ல இந்த மார்க்கெட்டில் வந்து ஏற்ற இறக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நார்மல். எப்படி வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வெயில் காலம் இருக்குது, ஒரு மழைக்காலம் இருக்குது, அப்புறம் ஒரு குளிர்காலம் இருக்குது, அப்படின்ற மாதிரி நிறைய காலங்கள் இருக்கோ, அதே மாதிரி மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மூணாக பிரிக்கலாம். லாஸ்ட் 3 வருஷத்தில் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன் ஷாக் அப்படின்னா மார்க்கெட்டில் அண்டர்லைனில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நிறைய பேர்னால புரிஞ்சுக்க முடியல. உங்களுடைய ப்ராஃபிட் இன்னைக்கு வந்து 100 ரூபாய் இருக்குது, 5 வருஷம் கழிச்சு அது வந்து 200 ரூபாவா ஆயிருக்குன்னா உங்களுடைய மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் அ ஸ்லேவ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு சைடாக மார்க்கெட் ஏறிட்டே போனால் தான் நம்ம கவலை பண்ணணும், அதே மாதிரி ஒரு சைடாக மார்க்கெட் இறங்கிட்டே போனால் தான் நம்ம கவலை பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 5%, 10%, சம்டைம்ஸ் ஈவன் 20% கரெக்ஷன் கூட வந்து நார்மல். அதாவது இப்போ 2020 கோவிட்ல வந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இன்னைக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்டரை போய் கேளுங்க, அன்னைக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நிறைய பணம் போட்டிருப்பேன், ஏன்னா அப்போ மார்க்கெட் இறங்கி இருந்தது, போட்டிருந்தேன்னா நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பேன், நான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சுந்தர், சிம்போனியா வெல்த்லேருந்து இருக்கேன். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு சரிவை கண்டிருக்கு. பெரிய அளவில்னா 10% 11% வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கடந்த ஒரு 45 நாளில் வந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸோட மைண்ட்லேயும் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் வந்து மாறவே மாறாது. அந்த கேள்வி என்னென்னா மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்ற கேள்வி. ஸோ ஒரு 45 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற 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 இது எங்கே தான் போய் நிற்கும், இது எப்போ தான் கீழே விழும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லார்ட்டையுமே இருந்தது. ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்ச இடத்துல 60,000 வாங்கணும்னு நினச்சேன், அது வந்து 70,000 போச்சு, 70,000 நினச்சேன் 80,000 போச்சு, 80,000 நினச்சது 85,000 போச்சு. அப்போ ஒரு வாட்டியும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது இது எப்போ இறங்கினா நான் வாங்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபைனலாக வந்து மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இப்போ கேள்வி என்னவா மாறிடுச்சுன்னா, இது இப்போ இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இது எங்கே போனால் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்றதில் இருக்கே தவிர இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகணுன்றது தான் நம்ம வந்து கேள்வியாக இருக்கணும். ஸோ முதல்ல இந்த மார்க்கெட்டில் வந்து ஏற்ற இறக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நார்மல். எப்படி வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வெயில் காலம் இருக்குது, ஒரு மழைக்காலம் இருக்குது, அப்புறம் ஒரு குளிர்காலம் இருக்குது, அப்படின்ற மாதிரி நிறைய காலங்கள் இருக்கோ, அதே மாதிரி மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற்றத்தில் இருக்கிற ஒரு, அதாவது புல்லிஷ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குற டைம், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேரிஷ்னு சொல்லலாம், இல்லை கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கன்சாலிடேஷன்னா என்னென்னா, மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80,000 பாயிண்ட்லேருந்து ஒரு 90,000 பாயிண்ட்டுக்குள்ளே, ஒரு 70,000லேருந்து 80,000க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா மேலே கீழே டவுன் சைட்லையும் பிரேக் ஆகாது, அப் சைட்லையும் பிரேக் ஆகாது, அப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும். இப்போ கரண்ட்லி நம்ம இருக்கிற ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி, அதாவது ஒரு புல் ஃபேஸ். 2020 கோவிடுக்கு அப்புறமா வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு நடுவில், அதாவது பல போர்கள் உருவாச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல நெருக்கடிகள் உருவாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸில் எலெக்ஷன்ஸ் வந்தது, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இருந்தது. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தது. அதெல்லாம் தாண்டி இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கூட இறங்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நடக்காது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ வந்து 10% கரெக்ஷன், 5% கரெக்ஷன்றது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நார்மல். அதுக்கான நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு புரிய வரும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் 3 வருஷத்தில் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன் ஷாக் அப்படின்னா மார்க்கெட்டில் அண்டர்லைனில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நிறைய பேர்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஷார்ட் டேர்மில் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்கன்னா, நாளைக்கு என்ன ஆகும், இல்லை அடுத்த 3 மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாங் டேர்மில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி. ஏன் ஓரளவுக்கு ஈஸி அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கோட ப்ராஃபிட்ஸை நோக்கி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து 100 ரூபாய் இருக்குது, 5 வருஷம் கழித்து அது வந்து 200 ரூபாவாக ஆயிருக்குன்னா உங்களுடைய மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இஸ் அ ஸ்லேவ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் ஓரளவுக்கு ஈஸி. இப்போ லாஸ்ட் 10 வருஷம் டேட்டா நீங்கள் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் 30 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கலாம்,
நீங்கள் அதை ஆக்சுவலாக கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்தியன் கம்பெனிஸோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி அதே அளவுக்கு தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். பட் இந்த ஷார்ட் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட், ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன், மூணாவது வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு லிக்விடிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். லிக்விடிட்டின்றது என்னென்னா எவ்வளோ பணம் மார்க்கெட்டில் வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது எவ்வளோ பணம் உள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் மேலே போகிறது கீழே போகிறது. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருந்தது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் சைனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பார்க்குறனால நேச்சுரலாக சைனாவில் என்ன நடக்குதுன்றதை பெரிய அளவில் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த சைனீஸ் எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தில் இருக்குது. ஸோ அவங்க ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 8-10% வளர்ந்த இந்த எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4-5% வளர்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்தியன் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி ஆகிட்டே போகுது, அதாவது ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்கானமியோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்து பணம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக நடந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணுன்றதுக்காக இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்தியாவில் இருந்து ஒரு செட் ஆஃப் பணம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ மூலமாக வெளியே எடுக்கப்பட்டு பணம் வந்து அங்கே போச்சு. ஸோ லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாச்சு. ஸோ அது வந்து முதல் ட்ரிகர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறும்போது நம்ம ஆவரேஜாக 20-21 பியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24-25 பிக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது எப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா கண்டினியூஸாக அது வந்து அப்படியே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷனும் கரெக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட். இப்போ இந்த சென்டிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிருக்கான்னா ஆக்சுவலாக ஆகலை. பட் எதிர்காலம் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் தயக்கம் அண்ட் ஒரு பயம் இருக்குது. எதனால்னா இந்த யூஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுனாலே பாலிசி லெவலில் வந்து டிசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது பைடனோட இதிலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து புதுசாக வந்து எலெக்ட் ஆகிருக்கார். முதல்ல வந்து நெக் டு நெக்காக வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் இவென்ச்சுவலாக வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் வின் பண்ணி வந்திருக்காரு. இப்போது ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் 2016 2020 வரைக்கும் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் டிசிஷன் எடுத்தார். அண்ட் மோஸ்ட்லி வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு அவருடைய டிசிஷன் மேக்கிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து தன்னிச்சையாக இருக்குன்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எழுந்த உடனே நான் இன்றைக்கி இதை மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் எக்கானமி லெவலில் வந்து எதையுமே டக்குன்னு நம்ம வந்து தலைகளை மாற்ற முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ட்ரம்ப் வந்தனால அவர் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ரிவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் ஜெயிச்சு வந்தனால அவர் திடீர்னு வந்து இந்த டேரிஃப், அதாவது வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்க பொருளெல்லாம் நிறுத்திட்டாருனா இல்லை அதுக்கு டேரிஃப் போட்டாருன்னா திடீர்னு நமக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கம்மியாயிடுமோ, ப்ளஸ் இங்கே மைக்ரேஷனை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஸோ இந்தியாவிலேருந்து போகிற மக்களாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டிலேருந்து யூஎஸ்குள்ளே போகிற மக்களாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல கேள்விகள் வந்தனால ஒரு சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சு. ப்ளஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பைடன் வந்து ரீசெண்டாக வந்து அனுமதி கொடுத்ததுனால திடீர்னு வந்து ஒரு வாரில் வந்து ஒரு எஸ்கலேஷனும் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா சென்டிமெண்ட் வந்து திடீர்னு ஒரு நெகட்டிவ் ஆகிடும். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது, லிக்விடிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் சென்டிமெண்ட் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் இருக்கும். இந்த கரெக்ஷன் ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஓவர் ஹீட்டடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூலிங் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு நல்லது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப 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 நார்மலான விஷயம். ஒரு சைடாக மார்க்கெட் ஏறிட்டே போனால் தான் நம்ம கவலைப்படணும், அதே மாதிரி ஒரு சைடாக மார்க்கெட் இறங்கிட்டே போனால் தான் நம்ம கவலைப்படணும். இந்த மாதிரி வந்து ஒரு 5%, 10%, சம்டைம்ஸ் ஈவன் 20% கரெக்ஷன் கூட வந்து நார்மல். ஏன்னா ஒரு சைடில் ரொம்ப வேகமாக ஏறும்போது அந்த அளவுக்கு வந்து ரிவர்சல் ஆகும். பட் ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி வந்து லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது நான் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் போட்ட பணம் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஆன் அன் ஆவரேஜ் வந்து
3லேருந்து 4 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்கு. இப்போ அது ஒரு 10% இறங்குனா மேபி ஒரு 30லேருந்து 40,000 அப்ராக்சிமேட்டாக வந்து இறங்கியிருக்கும். இல்லை 1 லட்ச ரூபாய் இறங்கியிருந்தாலும் உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் காம்பவுண்டிங் ரிட்டர்ன் இஸ் ஆக்சுவலி மோர் தென் 20%. ஸோ முன்னாடி 22% இருந்திருக்கும், இப்போ 20% ஆயிருக்குமே தவிர உங்களுடைய கேபிட்டலுக்கு எந்த பாதகமும் கிடையாது. ஸோ இப்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்க. இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ச்சுவலாக கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக இன்ஃபேக்ட் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அஃப்கோர்ஸ் சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மோசமாக கொடுத்துருக்கு. பட் ஈவென்ச்சுவலாக இதுவும் சைக்கிள் தான். எல்லா வருஷமும் நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்கே எடுக்க முடியாதுல்ல. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்து இருக்கும். அதுவும் வந்து அப்சல்யூட்லி நார்மல். ஸோ பிஸ்னஸ் வந்து சைக்கிளில் தான் வந்து போகும். எக்கானமி சைக்கிளில் தான் இருக்கும். ஈவன் நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் சைக்கிளிக்காலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி வெரி நார்மல். அந்த சைக்கிளிக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்னும் சந்தோஷமாக பண்ணலாம். மார்க்கெட் ஆல்ரெடி 10-11% இறங்கியிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் லம்சமாகவும் போடலாம். ஸோ தைரியமாக போடலாம். இங்கேருந்து இன்னொரு 5% இறங்குமா 10% இறங்குமானா அது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லுவாங்க. ஆல் பாஸ்ட் ஃபால்ஸ் லுக் லைக் அ ஆப்பர்ச்சுனிட்டி டுடே அண்ட் எவ்ரி ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபால் லுக்ஸ் லைக் அ வெரி ஸ்கேரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 2020 கோவிடில் வந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இன்றைக்கி நீங்கள் எந்த இன்வெஸ்டரை போய் கேளுங்க, அன்றைக்கி மட்டும் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நிறைய பணம் போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ மார்க்கெட் இறங்கியிருந்தது. போட்டிருந்தேன்னா நான் நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பேன். நான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஆஃப்கோர்ஸ் கோவிட் அளவுக்கு மார்க்கெட் கீழே இறங்கல. பட் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கும் போது ஓரளவுக்கு அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர முன்னாடி வந்த ஃபாலை பற்றியே யோசிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற பணம் 3 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி நம்ம திரும்பி பார்க்கும்போது ஐயோ அன்றைக்கி நம்ம இன்னும் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிச்சிருப்போம். ஸோ அதனால் எவ்ரி கரெக்ஷன் இஸ் வெரி நார்மல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஃபால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இதை பற்றி நம்ம பேசக்கூட மாட்டோம். இன்ஃபேக்ட் ஐயோ அந்த டைமில் போட்டிருக்கலாம்னு கூட நம்மளே கூட யோசிப்போம். அன்றைக்கி யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி யோசித்து நீங்கள் முடிவெடுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெட்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.